ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு இருக்குல்ல, வேர்டு எக்ஸல் பவர் பாயிண்ட் சொல்லிட்டு எல்லா பேக்கையும் காம்போவாக எப்படி ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ப்ராடக்ட் ஆக்டிவேட்டட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ப்ரொபோஷனல் ப்ளஸ் 2010 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து எக்ஸல் பவர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் வந்துடும். இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2010 அப்படிங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிப்போம். இந்த ஃபோல்டர் வந்து நான் ஜிப் ஃபைலாக உங்களுக்கு கன்வர்ஷன் பண்ணி வச்சிருப்பேன். ஓகேங்களா. ஸோ இது என்ன பண்ணுங்க, இந்த வின்ரேர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி இதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. இதை கொடுத்தா உங்களுக்கு இந்த ஃபோல்டர் வந்துடும். இந்த ஃபோல்டருக்குள்ள இந்த ஃபைலாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் சொல்ற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஃபைல் உங்களுக்கு எங்கேருந்து வேணும் அப்படின்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் லாஸ்ட்டாக கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இல்லைன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லேயே கான்டாக்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி வாட்ஸ்அப் நம்பர் எப்போதும் அவைலபிள் இருக்கும் சேனல்லையும் வீடியோலையும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த ஃபோல்டருக்குள்ள வந்துட்டு இந்த செட்டப் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா, மஞ்சள் கலர்ல. உங்களுக்கு இது பெருசு பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல இந்த இருக்கு பார்த்தீங்களா செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு, இதை கிளிக் பண்ணி ரன் பண்ணிக்கோங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிருச்சு. கீழே அக்செப்ட்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கண்டினியூ அப்படிங்கிறது கொடுங்க. இப்போ கொடுத்தது பாருங்க, இன்ஸ்டால் நவ் அப்படின்னு வந்துருச்சுல. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, இன்ஸ்டால் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. வேற எதுவும் கிளிக் பண்ண வேணாம். கிளிக் பண்ணது உங்களுக்கு அடுத்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து கொஞ்ச நேரம் எடுத்துக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் டு 10 நிமிஷத்துக்குள்ள இது வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட் ஆக போது இந்த கிரீன் உங்களுக்கு ஃபுல் ஆகிட்டே இருக்கும். ஸோ இடையில எதுவும் உங்களுக்கு எரர் வந்துச்சுன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ஷாட் எனக்கு வாட்ஸ்அப்ல இன்ஸ்டால் பண்ணி எனக்கு வந்து சொன்னீங்க அப்படின்னா அது எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத சொல்லுவேன். எனக்கு இன்ஸ்டால் ஆக மேக்ஸிமம் 10 நிமிஷம் ஆச்சு. நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் ஓட விடுறேன். ஸோ இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக கொஞ்சம் லேட்டாக காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெயிட் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக டக்குன்னு உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க, க்ளோஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, கீழே அந்த க்ளோஸ் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. கண்டினியூ ஆன்லைன் அப்படின்லாம் கொடுக்க வேணாம். ஓகேங்களா. ஸோ கீழே க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ அடுத்து டெஸ்க்டாப்ல வந்து ஸ்டார்ட் மெனுல போய் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2010 இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணது நம்ம இன்ஸ்டால் பண்ண மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2010 ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இதில் கேட்கும். இதில் என்ன பண்ணுங்க, டோன்ட் மேக் சேஞ்சஸ் அப்படின்னு இதில் மூணாவதா இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க. எந்த சேஞ்சஸும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஃபைலில் கீழே போய் ஹெல்ப்ல போய் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆக்டிவேஷன் ரிக்யூர்டுன்னு இருக்கும். இதுக்கு வந்து ஆக்டிவேஷன் பண்ண சொல்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு கொடுத்த ஃபோல்டர்ல இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் டூல் கிட்னு இருக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்னு கொடுத்துருங்க. எஸ் டு ஆல் அப்படின்னு சொல்லி இதையும் செலக்ட் பண்ணிருங்க. அப்புறம் பாஸ்வேர்டு கேட்கும். இதுக்கு பாஸ்வேர்டு வந்து WINDOWS விண்டோஸ் அப்படிங்கிறது தான். நீங்க ஸ்மால் லெட்டர்ல கொடுத்தீங்க அப்படின்னா இது எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும் இதே ஃபோல்டர்ல. அதுக்கப்புறம் என்ன பாருங்க, இந்த அஞ்சாவதா இருக்கு பாருங்க, மைக்ரோசாஃப்ட் டூல் கிட்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர். இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ண போது இதுல பாருங்க மைக்ரோசாஃப்ட் டூல் கிட்னு இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஆன்டிவைரஸ் நீங்க என்ன ஆன்டிவைரஸ் வச்சிருந்தாலும் சரி, அது விண்டோஸ் டிஃபெண்டர் அதாவது விண்டோஸ்ல டிஃபால்ட்டா இருக்கிற அந்த ஆன்டிவைரஸா இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரா நீங்க எந்த ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணாலும் அந்த ஆன்டிவைரஸை கண்டிப்பா டிசேபிள் பண்ணிருக்கணும். ஓகேங்களா. இல்லாட்டி உங்களுக்கு இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது, ஆக்டிவேட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இந்த ஃபைல் ஓபன் ஆயிரும். ஓபன் ஆனது கீழே இங்க பாருங்க விண்டோஸ் ஐகான் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் ஐகான் ஒன்று இருக்குல்ல, இந்த மைக்ரோசாஃப்ட் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். இதுல ஆக்டிவேஷன் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா மேல. ஸோ இதுல மைக்ரோசாஃப்ட் 2010 செலக்ட் பண்ணிக்கோங்க. மேல ஆக்டிவேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, பிளாங்கா இருக்குல்ல, இந்த ஆக்டிவேட் அப்படிங்கறத கிளிக் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல லோட் ஆயிட்டு இந்த பிளாங்கா இருக்கிற இடத்து ஃபுல்லா உங்களுக்கு ஃபுல் ஆயிடும். இப்போ இந்த இடத்துல பிளாங்கா இருக்கிறத கிளியர்ல பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆக்டிவேஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு பாத்தீங்களா. ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய மைக்ரோசாஃப்ட்டை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபைல்ல போய் மறுபடியும் ஹெல்ப்ல போய் பாருங்க, உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் வந்து ஆக்டிவ் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்படிதான் ஃப்ரீயா ஆக்டிவேட் பண்றது. இந்த ஃபைல் வேணும்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இல்லாட்டி வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. வேற எது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சதா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும். எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க, உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக்
செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியாக வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்கள் இதில் கூட ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டாக சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழில் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.